ரொம்ப பேசிக் நீர் மனுஷனுக்கு பசி தாகம் தான். மனுஷனுக்கு யாரா பெரிய சத்ருன்னா பசி தான் பெரிய சத்ருன்னு வேதம். சத்ருங்கிற வார்த்தையை சொல்ல பிராத்திருப்பியா இப்போ சொன்னேனே அந்த சக்கரத்துக்குள்ள அட்டமான பிராத்திருப்பியா சக்கரத்துக்குள்ளேன்னா சண்டை தான் இருக்கும். க்ஷுத்கருபை மனுஷ்யஸ்ய பிராத்திருப்பியா அப்படின்னு வேதம் சொல்லிட்டு அதனால தான் ஒருத்தன் பசியை ஜெயிச்சு சாப்பிடாமல் இருந்துட்டான் உபவாசம் இருந்தாங்கன்னா அதை விட பெரிய தபஸ் கிடையாதுன்னு நான் அனசனாத் பரந்தபகா நான் அனசனாத்து பரந்தபகான்னு வேதம் சொல்லிவிட்டு அந்த வதுவில் வரக்கூடிய ஆதித்யத்தை வாண்டான்னு கொஞ்சம் கூட அதை பற்றி நினைக்காமல் தாண்டி போகிறாரே இது ரெண்டாவது துஷ்கரமான காரியம்னு தத்விதீயம் ஹனுமதா திருஷ்டுவா கர்ம சுதுஷ்கரம். தேவர்கள் கந்தர்வர்கள் அதாவது ரிஷிகள்லாம் கொண்டாடினாலாம் இந்த ரெண்டு விஷயங்களுக்கு மதிக்கணும். சமுத்திரத்துக்கு நடுவில் எதுவும் கிடைக்காத இடத்துல பழங்களும் கழங்களையும் சாத்விகமான ஆகாரத்தை கொடுத்து உபச்சாரம் பண்ணிட்டு இந்த சமுத்திரராஜா மைனாக பருவதும் உபச்சாரம் பண்ணிட்டுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ரெண்டு விஷயங்கள். என்றைக்கோ வாயு பகவான் மைனாக பருவத்துக்கு உபகாரம் பண்ணதுனால அதை திருப்பி கொடுக்கணும் பிரத்யுபகாரம் பண்ணணும்னு ஆஞ்சநேயருக்கு வாயுபுத்திரனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு ஆதித்யத்தை பண்ணி வைக்கிறது. நம்ம பெரியவாழ்லாம் பண்ண புண்ணியம் தான் நாம் இன்றைக்கி சுகமாக இருந்துட்டுருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைகள் நம்ம பேரன் பேத்தியை சௌக்கியமாக இருக்கணும்னா நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்கள் பெரியவா அவனுக்கு விட்டுட்டு போன புண்ணியம் இருக்கேன் அதை ட்ரா பண்ணி செலவழிச்சுட்டு இருக்கேன். நீ சுகத்தை அனுபவிக்கிறோம். யூ ஆர் ட்ராயிங் அப்பான் த ஸ்டாக் ஆஃப் மெரிட் தட் இஸ் பீன் bequeathed you by your forefathers. You need not add to that stock. At least ensure that it is not depleted. எந்த அளவுக்கு நாம் எடுத்து அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு ரெப்ளிஷ் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம குழந்தைகள்லாம் க்ஷேமமாக இருப்பா. ரக்ஷந்தி புண்ணியானி புராகிருதானின்னு வாக்கு இருக்குது. புராகிருதானி ரெண்டு விதம். பெரியவா பண்ணுற புண்ணியங்கள் பாப்பங்கள் ரெண்டுமே பின்னாடி வரக்கூடிய தலைமுறையை பாதிக்கிறது ஒன்றும். இன்னொன்று இவன் ஜென்மாந்தரத்தை பண்ணியிருக்கக்கூடிய புண்ணிய பாப்பங்கள் இவனுக்கு புண்ணிய சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கறதுங்கிறது ரெண்டு அர்த்தமும் கொடுக்கணும். புராகிருதானிங்கிறது ஸ்வகிருதானிவா பூர்வீகி கிருதானிவா யாராக இருந்தாலும் சரி ரக்ஷந்தி புண்ணியானி புராகிருதானி அதெல்லாம் சொல்லலாம். பாபங்கள்லாம் அழிச்சுன்னு சொல்ல மாட்டான். மகான்கள் வாக்காமல் சொல்ல மாட்டான். புண்ணியம் ரட்சிக்கும்னா பாபம் பண்ணால் ரட்சிக்காதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். ரட்சந்தி புண்ணியானி புராகிருதானி. அதனால் யாரோ பண்ண புண்ணியம் நாம் நல்லா இருக்கோம். இது மகாபிரிவா என்ன பண்ணால் சைக்கிள் பெடல்னு ஒரு உபன்யாசம் பண்ணான். சைக்கிள் பெடல் பண்ணும்போது அந்த காலத்தில் சைக்கிள் தானே காமனாக இருந்தது. ஒரு 100 அடிக்கு செங்காமல் பெடல் பண்ணி போனால் மொமெண்ட்டு வந்த உடனே பெடல் பண்ணாமல் இருந்தால் அவன் மாட்டில் போச்சு. ஒரு 250 அடி போச்சு. மறுபடியும் பெடல் பண்ணோம். இல்லைன்னா இறங்கி ஆகணும். இந்த பெடல் பண்ணாமல் போகக்கூடிய சமயத்தில் ஒருத்தன் பார்த்துட்டு ஓஹோ இந்த சைக்கிளில் என்ன ஒன்றுமே பண்ணுவானா ஒருமே உட்காந்து அதை மாட்டில் போகணும்னு நினச்சிருந்தாங்க. பைத்தியக்காரங்க இல்லையா? இப்போ நாம் சௌக்கியமாக இருக்கும். நான் ஒன்றும் புண்ணியம் இல்லையானே ஏற்கனவே பெரியவா நம்ம தாத்தா கொண்டு தாத்தா எடு தாத்தா பண்ண புண்ணியங்கள் தான் பெடல் பண்ணி மொமெண்ட்டை கெயின் பண்ணி விட்டுருக்கு. அந்த மொமெண்ட்டை எக்ஸாஸ்ட் ஆரம்பிட்டு ஓடும் பண்ணி எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சா நீ மறுபடியும் புண்ணியம் பண்ணால் தான் உனக்கு மேலே புண்ணியம் சொல்லும். அதனால் பெரியவா பண்ண புண்ணியம் அடுத்த தலைமுறையை பின்னாடி வரக்கூடிய தலைமுறை எப்படி ரட்சிக்கிறதுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த மைனாகபுரத்துடைய சம்பவத்தில். ரெண்டாவது விஷயம் இவருக்கு எதிர்பார்க்காம இது மாதிரி ஆதித்யம் பண்ணி வச்சாங்க ஆஞ்சநேயருக்கு. ராம கைங்கரியமாக கிளம்பி போகிறதுனால எதிர்பார்க்காத இடத்துல உனக்கு பேசிக் நீட்ஸ் பசிக்கும் தாகத்துக்கும் இவர் ஏற்றுக்கலைங்கிறது வேறு விஷயம். ஆனால் பசிச்சுன்னா சாப்பிட்றதுனால பழமோ குடிக்கிறதுக்கு தீர்த்தமோ இதெல்லாம் ராமகைங்கரத்தில் ஒருவருக்கு எதிர்பார்க்காத இடத்துல தான் கிடைக்குங்கிறது நாம் செஞ்சுக்கணும். பகவத் கைங்கரியம்னு ஈடுபட்டால் என்ன ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் கேட்டார். அவர் அமெரிக்காவில் இருந்திருந்தார். நீங்கள் ஹவு டு டேக் கேர் ஆஃப் இங்கே ஏதோ இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் பேசினேன். ஹவு டு டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த் அப்படின்னா அவளால் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காலும் 10 நாளைக்கு ஒரு டைம் எங்கள் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஏதோ சாப்பாடு ஏதோ தீர்த்தம் மாறிட்டே இருக்குது. 10 நாளைக்கு ஒரு டைம் தான் குருவாயிருக்கும் தான் ரசிக்கிறேன். நான் ஒன்றும் இதெல்லாம் வெந்நீர் சில இடத்துல கிடைக்கும். சில இடத்துல அப்படியே கொஞ்சம் பச்சை இடத்துல அப்படியே சாப்பிட முடியாது இருக்கும். பகவான் தான் கோவிந்தா சாப்பிட வேண்டியதுதான். சுவாமி தான் ரசிச்சுன்னு போகிறேன். அதனால் பகவான் தான் நம்மளை காப்பாற்றுறேன். இது பிரத்யட்சமாக சொல்ல 20ஆம் நூற்றாண்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்போ இல்லை 2 வருஷம் முன்னாடி பகவான் பழுத்த வயசில் போய் சேர்ந்துட்டு ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தார். ட்ரிபிளிகன் பெரியவருடைய சிஷ்யா. எங்கேயோ ஒரு இடத்துல ஊர் பேர் தெரியாத இடத்துல போஸ்ட் பண்ணிவிட்டார். சாப்பாடு கஷ்டம் கொஞ்சம் ஆச்சாரமாக இருக்கக்கூடியவர் வெளியில் சாப்பிட மாட்டார். அப்போ ட்ரிபிளிகன் பெரியவா சொல்லி இருந்துச்சா சீதா கல்யாணம் சூர்ணிகை தினம் ஒரு முறை சொல்லிகிட்டே இருக்கணும்ட்டார். சீதா கல்யாணம் சூர்ணிகை சொல்லி ராமனையும் சீத்தையும் ஸ்மரணம் பண்ணதுனால போகிற இடத்துல அவருக்கு எப்படியோ ஒரு சௌரியம் ஏற்பட்டு அப்புறம் பார்த்து குடும்பத்தையும் அழைச்சி போய் மாமி சமைச்சு போட முடியாது. அப்படி எல்லாம் சௌரியங்கள்லாம் வந்துடுச்சு. அதனால் ராமனையோ கிருஷ்ணனையோ பகவானை நினச்சிட்டே இருந்தால் போகக்கூடிய இடத்துல அவனுக்கு சாப்பாடுக்கு குறையே வராது. இதை மைனாகபுரத்துடைய விற்த்தாந்தத்துலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணும். பர்வத சமுத்திராபியா பகுமானாத் அபேட்சிதா. ஆஞ்சநேயர் கிளம்பி போகிறபோது
பர்வதம் ஒரு பக்கம், சமுத்திரராஜா ஒரு பக்கம், ரெண்டு பேரும் இந்த இந்திரனும் திருப்தி அடைஞ்சிடுவாங்க. இது என்ன ஆஞ்சநேயர் ஸ்வீகரிக்காமலேயே திருப்தி அடைஞ்சார். அந்த ஆதித்யத்தை ஸ்வீகரிக்காமலேயே திருப்தி அடைஞ்சு விட்டார். ஆஞ்சநேயருக்கு நான் வாக்காமையாவது ஆதித்யம் இருக்குன்னு சொல்ல முடிஞ்சதேன்னு சொல்லி சந்தோஷம் மைனாக பர்வதத்துக்கு அவர் கொண்டாடினா பர்வத சமுத்திராபியாம். சமுத்திரத்துக்கு என்ன திருப்தியெல்லாம் நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு கைங்கரியம் ஏவி விட்டாவது ஆதித்யம் பண்ணி வைக்கிறதுக்கு நாம் ஒரு காரணமாக இருந்தோமே சந்தோஷம். இல்லை மைனாக பர்வதத்துக்கு ஒரு கருத்து 2 மாங்காய் ஆஞ்சநேயருக்கு ஆதித்யம் பண்ணி வச்சோம். அவர் ஏற்றுக்கலைங்கிறது வேறு விஷயம். ஆதித்யத்தை ஆஃபர் பண்ணக்கூடிய பாக்கியமாவது கிடைச்சது ஒரு சந்தோஷம். அதனால் என்ன பண்ணிவிட்டார், இன்னும் பார்த்துட்டே இருக்கான். தேவலோகத்தை பார்த்துட்டு சொன்னால் இனிமேல் என்னால் உனக்கு பயம் கிடையாது, தைரியமாக வெளியில் வாங்கிவிட்டான். இந்த மைனாக பர்வதத்தை கூப்பிட்டு நீ ராமகைங்கரத்தில் ஈடுபட்டுட்ட 1 ரெக்கையை போய் நான் வெட்ட மாட்டேன்ப்பா அப்படின்னு விட்டேன். பாருங்க எப்படியெல்லாம் வந்து சேருது. பகவத் கைங்கரத்தில் ஈடுபட்டால் எல்லாம் நமக்கு அனுகூலமாக வந்து சேரும். டிப்ளிகன் தெரியுமா, 1980 என்னமோ கைப்பட எழுதி கொடுத்துருக்கா. அந்த ஃபோட்டோ காப்பியை நான் வச்சுருக்கேன், இங்கே புஸ்தகத்தில் வச்சுருக்கேன். ஒரு நாராயணத்தை எப்போது சொல்லியிருந்தாலோ, மகாபிரிவா ஸ்மரணமாக இருந்தாலோ, எப்போதும் ராமநாமா சொல்லியிருந்தாலோ நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் அனாயாசமாக தானாக நடந்துட்டு. அதனால் எல்லாரும் நாராயணன் சொல்ல முடியல. மகாபிரிவா சில பேர் குருவாக இருக்கா, சில பேருக்கு குருவாக இல்லை. ஆனால் ராமநாமா எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். எப்போதும் ராமநாமா சொல்லியிருந்தா 5 மணி நேரம் கவுண்டரில் நின்று இன்றைக்கி நாளைக்குன்னு 50 நாள் இழுத்தடித்து செய்ய வேண்டிய ஒரு வேலை 5 நிமிஷத்தில் சுவாமி எங்கேயாவது நடத்தி கொடுத்துருவார். எப்படியாவது நடத்தி கொடுத்துருவார். நம்ம ராமநாமா இருந்தால் போகிறோம், பார்க்குறது இருந்தால் போகிறோம். லௌகிகமான விஷயங்களுக்கெல்லாம் பிரயத்னம் பண்ணாமல் ஈஸியாக சுலபத்தில் இந்த லௌகிகமான காரியங்கள்லாம் முடிஞ்சு போயிடும். இது பிரத்யட்சமாக தெரியுது. ராமாயணமோ பாகவதமோ சொல்கிறதுனால எங்கேயோ இடத்துல போகிறவங்க அங்கேருந்து ஒரு அம்மா இந்த கவுண்டரில் இருக்காங்க. ஏந்து நான் உபன்யாசம் நிறைய கேட்டிருக்கேன், இங்கே வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லி 1 நிமிஷத்தை முடிச்சு கொடுத்துட்டேன். இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் இருக்கணும் அந்த கவுண்டரில். சீனியர் சிட்டிசன் இருந்தாலும் இருக்கணும். உள்ளே கொண்டு சேர் போட்டு உட்காந்து வச்சு ஆமாம் அவங்க உபன்யாசம் கேட்டுக்கே இப்போ எங்கே சொல்லிட்டு இருக்கேன், எனக்கே தெரியாது. எங்கேயோ கேட்டிருக்கேன், எத்தனை பேர் கேட்குறாங்க, யார் கேட்குறாங்கன்னு தெரியாது. அந்த அம்மா எங்கேயோ வேலையாக இருக்கா, ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலையாக இருக்கா. தற்செயலாக அங்கே போக முடியாது இருந்தது. ராமாயணத்தார் பாவத்தால் வந்தது தானே இது. நமக்காக என்ன ஒரு கியாதி எதுவும் கிடையாது, நமக்காக சாமர்த்தியம் எதுவும் கிடையாது. ராமனும் கிருஷ்ணன் பண்ண அனுகிறோம். கூட 2 சர்க்கம் ஏதாவது ஆற்ற ராமாயணம் படிக்கணும். வா இங்கே போய் 1 மணி நேரம் நிறுத்தி வைக்க வேண்டாம், சுவாமியாக தான் பார்த்து நமக்கே இப்படி அனுகிரகம் பண்ணக்கூடிய சமயத்தில் ஆஞ்சநேயருக்கு அனுகிரகம் பண்ணா சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த பர்வதத்துக்கும் இந்த சமுத்திரத்துக்கும் அவ்வளோ திருப்தி. பர்வத சமுத்திராபியாம் பகுமானாத் அபேட்சிதா மேலே கிளம்பி போகிற ஏற்றாப்பில் சுரசை என்ற நாகமாதா வழியை மறைச்சி ஏற்றாப்பில் நின்றான். மம பக்ஷ பிரதிஷ்டஸ்துவம் ஈஸ்வரி வானரர்ஷபா அகம் துவா பக்ஷயிஷ்யாமி பிரவிஷேதம் மமானனம். தேவர்கள் நான் ஒன்று ஆகாரமாக